காப்பராக கூட இருக்கலாம். நாங்கள் எந்த காப்பர் சார்ந்த ஆலையையும் இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க கூடாது என்பதனை தீர்க்கமாக வலியுறுத்தி இன்று பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்திக்க வருகின்றுள்ளோம். குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பசுமை காப்பர் ஆலை இயங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கோரி அவர்கள் அந்த உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த 2 அரசுகளும் பசுமை காப்பர் இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கு ஒரு குழு அமைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த குழுவை அமைக்க முடியாது என்பதை மாநில அரசும் மத்திய அரசும் தீர்க்கமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சார்ந்த வாதத்தை முன்வைக்க வேண்டும், மக்கள் சார்ந்த வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தணும் என்கிற ஒரு கோரிக்கையை, அந்த வேண்டுகோளை இந்த மத்தியில் வலியுறுத்தி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருக்கோம். இந்த மண்ணுங்கிறது 15 உயிர்களை இழந்திருக்கோம். பல நூற்றுக்கணக்கான பேர் குண்டு காயங்களுக்கு உள்ளாயிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நச்சாலையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தக்கூடிய சூழல்ல இந்த ஆலை நான் இனி தவறு செய்ய மாட்டேன், அவன் அஃபிடவிட்ல அவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்ல, நாங்கள் தவறு செய்தோம் என்று ஒத்துக்கிட்டு தான் இந்த அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்த பிறகு இப்ப சொல்லுவாங்க அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அங்கிறது ஒரு குழு அமைக்க முடியுமான்னு கேட்காங்க. எந்த குழுவும் அமைக்க முடியாது. உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லப்பட்டாச்சு, மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டாச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு 815 பக்க தீர்ப்பை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பிறகும் இந்த ஆலை இந்த மண்ணில் இயங்குவதற்கு எந்த சூழ்நிலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எந்த சூழ்நிலையும் அரசுகளும் அனுமதிக்க கூடாது. இது தேர்தல் காலம், மக்கள் கடந்து போய் விடுவாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த மண் பல தியாகங்களை செய்திருக்கு. இந்த உலக வரலாற்றில் ஒரு உயிர் சூழல் காக்க சுவாச காற்றை திறந்த சமூகம் இந்த சமூகம். அதனால எங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை நீங்க இனியும் உண்டு பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த மண் அமைதியா இருக்கு. நாங்கள் இந்த ஆலையினுடைய அடிக்கற்கள் அகற்றப்படுவதற்கான நடவடிக்கையை துரிதமா மாநில அரசு இயங்கணும். இதன் குறித்தான செய்தி அறிக்கையை இன்று எங்களுடைய பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்கள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் சார்பாக உங்கள் மத்தியில் எங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகளின் சார்பில், தூத்துக்குடி பொதுமக்களின் சார்பில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். தூத்துக்குடி மாநகர மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக களத்திலும் சட்ட நீதிமன்றத்திலும் இன்னும் பல விதங்களிலும் மனுக்கள் கொடுப்பதன் மூலம், அதிகார முகமைகளிடம் மனுக்கள் கொடுப்பதன் மூலம் ஒரு அடுக்கு தொடரான ஒரு போராட்ட களத்தை முன்வைத்து இந்த ஆலையை, நச்சாலையை இங்கிருந்து அகற்றுவதற்கான அனைத்து முனைப்புகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது இன்று நேற்று ஆரம்பித்த ஒரு முயற்சி அல்ல. 1994 ஆண்டு, நீங்க யோசிப்பாங்க, 1994ஆம் ஆண்டு, அதாவது ஸ்டெர்லைட் இங்கு கால்பதிக்கு முன்பே சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் கிடைத்த போராட்டம் வந்து அன்றிலிருந்த எதிர்ப்பு வலிமையாகத்தான் இருந்திருக்கின்றது. எனவே ஏதோ இப்பொழுதுதான், சமீப காலத்தில் தான், ஒரு சில தூண்டுதலால் தான் இந்த போராட்டங்கள் நடந்தது என்று யாரும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று அதிகார வர்க்கத்திலும் அரசியல்வாதிகளிடம் உங்களின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நச்சாலைக்கு எதிரான அறப்போராட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் இது மீனவர் பிரச்சனை என்ற ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் 2013ஆம் ஆண்டு நடந்த அந்த விஷவாயு கசிவு தூத்துக்குடி முழுக்க தன்னுடைய சுயரூபத்தை காட்டி மக்களால் வெறுக்கப்பட்டது. மக்கள் போராட்ட களத்திலே இறங்கி போராடினார்கள். அந்த 2013 வரையும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்ததையும் மற்றவர்கள் மறந்திருக்கலாம், ஊடக நண்பர்கள் நீங்கள் மறந்திருக்க முடியாது. ஏனென்றால் சான்றுகளாக உங்கள் பத்திரிகைகளிலே, அத்தனை ஊடகங்களிலும் அவை பதிவாகி கொண்டே வந்திருக்கின்றன என்பது உண்மை. இந்த அறப்போராட்டத்தின் உச்சகட்டமாக நாம் 15 உயிர்களை உள்ள துடிக்க துப்பாக்கிச் சூட்டிலே நாம் பலிகொடுத்தோம். அதன் தொடர்பாக மே 28ஆம் தேதி அந்த நச்சாலை அரசாணை மூலமாக இழுத்து மூடி சீல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2020 உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் மாண்புமிகு சிவஞானம்,
பவானி அம்மா அவர்கள் அந்த அமர்விலே ஒரு அருமையான ஒரு தீர்ப்பினை தந்தார்கள். ஒரு கருத்தியல் ரீதியான தாக்கத்தோடு ஒரு தீர்ப்பினை தந்தார்கள். சுற்றுச்சூழல் வளர்ச்சியா பொருளாதார வளர்ச்சியா என்கின்ற முரண்நிலை ஏற்படும் பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்ப்பிலே பதிவு செய்தார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து வேதாந்தா உச்ச நீதிமன்றம் சென்றது. அப்பொழுது உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே மறுபரிசீலனை செய்வதற்கான தீர்ப்பை மறுசீலனை செய்வதற்கான முகாந்திரமே இல்லை. அதை தாண்டி ஒரு தீர்ப்பு எழுதுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களின் ஆதாரங்கள் அத்தனை வலிமையாக இருக்கின்றன என்பதை ஜஸ்டிஸ் சந்திரசூட் அழுத்தமாக பதிவு செய்தார். இதற்கு முன்னால் அந்த 2013 ஆஷிஷ் குமார் அவர்கள் இந்த 13 மார்ச் 23ஆம் தேதி நடந்த அந்த விஷக்கசிவு குறித்து பேசும் பொழுது கெமிக்கல் டிசாஸ்டர் என்றார். ரசாயனத்தால் ஏற்பட்ட பேரழிவு என்பதை உறுதியாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். அப்புறம் 21 கோவிட் காலகட்டத்திலே நுழைகிறாங்க. அதாவது உள்ள இருப்பதற்கான தொடர் முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆலையை தங்கள் வசப்படுத்தி அங்கு இயங்கிக் கொண்டே இருப்பதற்கான முயற்சிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டார்கள். 21 கோவிட் பெருந்தொற்று காலத்திலே ஆக்சிஜன் தாரம் உயிர்வழி விநியோகம் பற்றாக்குறை இருக்கின்றது, நாங்கள் வருகின்றோம் என்றார்கள். இதே இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருமே எங்களை அழைத்திருந்தார்கள். மாவட்ட நிர்வாகத்திலே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். காரணம், இவர்கள் எந்த சந்து பொந்து கிடைச்சாலும் உள்ளுக்கு நுழைஞ்சு ஒரு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திட்டு போற வில்லங்கமான ஆட்கள் என்பதை ஊரே அறிந்திருந்தது, அரசாங்கம் அறிந்திருந்தது, அதிகாரிகள் தெரியும். ஆனாலும் கூட ஒரு வேலை உதவுவது நாம் தடுத்து விடக்கூடாது என்பதற்காக கடைசியாக 2ஆம் கட்ட ஒரு யோசனையின் அடிப்படையிலே சரி என்று சொன்னோம். அதற்கு பின்னாலாவது போனார்கள் என்று பார்த்தால் அவங்களால கொடுக்க முடியல. 1050 எம்பி அளவு தரணும் நாள் ஒன்றுக்கு அவங்களால 90 எம்பிக்கு மேல தர முடியல, அதை தாண்ட முடியல. அதற்கப்புறம் 80 நாள் உபகரணங்களை அகற்றப் போகின்றோம் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் அந்த பீரியட்ல முடியலன்னு இன்னும் கொஞ்சம் நாள் கேட்டார்கள். இப்படியாக அந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்வதும் இயங்கிக் கொண்டிருப்பதாக தொடர்ந்து அவர்களுடைய அராஜகம் தொடர்ந்து. மொத்தத்திலே இந்த பெருநிறுவனத்தின் உண்மையான நோக்கம் என்னவென்றால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஆலைக்குள் நுழைந்து அவர்களுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் என்று மக்கள் பரவலாக பேசினார்கள் என்றால் அதற்காக பெரிய அறிவியல் அறிவெல்லாம் தேவையில்லை, ஞானோதயம் தேவையில்லை. அனைவரும் அறிந்த தகவல்களை தான் நாங்கள் மீண்டும் பதிவு செய்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு திரும்ப என்ன செய்யறாங்க, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியது போல கிரீன் காப்பர் என்ற பெயரிலே, பசுமை காப்பர் என்ற பெயரிலே ஒரு பழைய விவகாரத்துக்கு பசுமை பூச்சி பூசப்பட்டு பழைய கல்லை புதிய முந்தையில் என்று சொல்வார்கள் நமது பக்கங்களிலே. அப்படியாக அதே கதையை புதிய முந்தையிலே நமக்கு விநியோகம் செய்த பார்க்கின்றார். இது என்னமோ இந்த தூத்துக்குடியில மட்டும் நடக்கின்ற போராட்டம் அல்ல. ஒடிசா போன்ற இடங்களில் பெரிய மக்கள் எழுச்சி இருந்திருக்கின்றது. இந்த நாட்டுக்குள்ள மட்டும் நடக்கிறது இல்லை, ஜாம்பியாவிலே மிகப்பெரிய மக்கள் எழுச்சி இருந்திருக்கின்றது. எங்கெல்லாம் வேதாந்தா இருக்கின்றதோ அங்கெல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்பு மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டே போகின்றார்கள், பிரிவுகளை ஏற்படுத்துகின்றார்கள். மக்களுக்கு மிக மோசமான பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பதை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை இந்த பசுமை காப்பர் என்பது அரிதாரம் பூசிய அவதாரம் என்பது எங்களுடைய பார்வையிலே ஒரு கருத்து, எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது. இப்போ 2 அறிஞர்களோடு துணையோடு என்னமோ தயாரித்து கொண்டு பசுமை மீள்தொடக்கம் என்று சொல்வது கட்டாயமாக போராட்ட நீள்தொடக்கத்துக்கு கொண்டு போய் விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட ஏன்னா இந்த பசுமை போர்வைக்குள்ள என்னென்ன பொய்கள் பதுக்கி கிடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த 30 ஆண்டு காலம் பொய் தான். முத அமைவிடம், அரசின் முதல் விதிமுறையான அமைவிடத்தை 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். உயிர் இனங்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்து குறிப்பாக கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்க வேண்டும் என்று சொன்ன விதிமுறையை மீறி அவர்கள் உட்கார்ந்திருப்பதே ஒரு கொத்து கிராமங்களுக்கு மத்தியிலே போய் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. அன்றிலிருந்து இவ்வளவு காலம் என்னெல்லாமோ சந்திச்சிருக்கிறோம் போராட்டங்கள். அப்போல்லாம் அவங்களுக்கு மாற்றி செய்யணும், நல்லதாக செய்திடணும், பாதிப்புகள் ஏற்படாமல் செய்யணும் அப்படின்னு தோணலை. 2013 இவ்வளவு பெரிய